السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر. கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் அக்ஸாவில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. நாம் புனித ரமலானில் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒன்றான நோன்பை நோற்றவர்களாக இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நோன்பு நம்மிடமிருந்து அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுமானால் நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரையான் என்கிற சொர்க்கத்துக்குரியவர்களாக நாம் ஆகலாம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அதற்கு அருள் புரிய வேண்டும். இந்த நோன்பை குறித்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: ரகிம அன்ஃபு ரஜுலின் துக்கிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய. நபி அவர்கள், என்னை குறித்து ஒரு மனிதனிடம் சொல்லப்பட்டு அவன் என் மீது ஸலவாத் உரைக்கவில்லை என்றால் அவன் மண்ணை கவ்வட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வரகிம அன்ஃபு ரஜுலின் தகல அலைஹி ரமலான் சும்மன் சலக கபல ஐ யக்ஃபிர லஹு. இன்னொரு மனிதன் அவன் ரமலானில் உயிரோடு இருந்து ரமலானின் நோன்பு நோற்று அந்த ரமலான் முடிவதற்கு முன்னர் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவனும் மண்ணை கவட்டும் என்று சொன்னார்கள். வரகிம அன்ஃபு ரஜுலின் அதரக்க இந்த அபாவுல் கிபர் ஃபலம் யுதுகிலாஹு ஜன்னா. மூன்றாம் மனிதன் அவனும் மண்ணை கவட்டும். அவனுடைய வயதான 2 பெற்றோர்கள், தாயும் தந்தையும், அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் அவன் நரகம் போவான். பணிவிடை செய்வதின் மூலம் அவன் சொர்க்கம் போகவில்லை என்று சொன்னால் அவனும் மண்ணை கவட்டும் என்று சொன்னார்கள். ஆக இந்த புனிதர், இது திருமதியில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது.
புனித ரமலான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அன்றாடம் கடமையான தொழுகைகளை நிறைவேற்றுகிறோம். அதுவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு நல்ல ரம்தான். இந்த ரமலானை பொறுத்தளவில் இதற்கு விசேஷமான நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். அதற்கு அபரிமிதமான கூலியை தருகிறான். அந்த அபரிமிதமான கூலிகளில் பிரத்யேகமானது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 48ஆம் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக் ஃபத்ஹம் முபீனா, நபியே உமக்கு நாம் மகத்தான ஒரு வெற்றியை வழங்கினோம். மக்கா வெற்றியை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நோக்கி அடித்து துரத்தப்பட்டார்கள். அவர்கள் உடுத்த துணியோடு மதீனா போய் இடம்பெயர்ந்தார்கள். மதீனா மீண்டு கிடைக்குமா என்று அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததும் அதை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் மதீனா போய் சேர்ந்தார்கள். அல்லாஹ் எந்த மக்காவை நபி அவர்களால் துறக்க நேரிட்டதோ அந்த மக்கமா நகரம் அல்லாஹ் அவர்களுக்கு மீண்டும் அவர்களுடைய ஆளுகையின் கீழ் அவன் வழங்குகிறான். அதற்காக அவர்கள் மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி இரத்த ஆறு ஓட்டுகிற கொடிய செயலை அவர்கள் செய்யவில்லை. மனித உயிர்களை அவர்கள் கொல்லவில்லை. மாறாக கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு மிகப்பெரிய இழந்த நாடு திரும்ப கிடைத்தது என்றால் இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கிய ஒரு மாபெரிய வெற்றி. இந்த வெற்றியை அல்லாஹ் வழங்கிவிட்டு சொல்கிறான், லியக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிஹி வமா தஅக்கர். அல்லாஹ் உங்களுடைய முன் பாவங்களை மன்னிப்பதற்கும் இனி உங்களுடைய பிந்திய பாவங்களை மன்னிப்பதற்காகவும் தான் அல்லாஹ் இந்த வெற்றியை வழங்கினான் என்று சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெற்றி கிடைப்பதற்கு முன்னர் என்ன பாவத்தை செய்திருப்பார்கள்? அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைத்ததற்கு பிறகு எந்த பாவத்தை செய்ய போகிறார்கள்? அவர்கள் பாவங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்தான். ஆனாலும் இந்த வெற்றி கிடைத்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள். என்ன மன்னிப்பு கேட்கிறார்கள்? அல்லாஹ்வே, இது என்னுடைய ஆற்றலால் வலிமையால் திறமையால் இது எனக்கு கிடைக்கவில்லை. இது உன்னுடைய அருளால் தான் இந்த வெற்றி எனக்கு கிடைத்திருக்கிறது. உனக்கே அனைத்து புகழும். இதில் ஏதாவது மனிதன் என்கிற அடிப்படையில் தவறு இழைத்திருந்தால் என்னுடைய தவறை நீ மன்னித்தருள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்போ இந்த ஒரு செயல் நடந்து முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பது என்பது நபி அவர்களுடைய ஒரு வழக்கம். ஆதலால் தான் நாம் தொழுகையில் கூட தொழுகையை அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முடித்ததற்கு பிறகு எல்லோரும் என்ன சொல்கிறோம்? அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வே, உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று நாம் 3 முறை என்ன செய்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். தொழுகையில் என்ன நாம் பாவம் செய்திருப்போம்? தொழுகையே நன்மைக்காகத்தான், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகத்தான். அந்த தொழுகை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் என்னை மன்னித்தருள், அல்லாஹ்வே என்னை உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று நாம் ஏன் கேட்க வேண்டும் என்றால், நம்மையும் அறியாமல் அந்த தொழுகையில் ஏதாவது தவறுகள் நிகழ்ந்திருக்கக்கூடும். அதற்காகவும் அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். காரணம், இந்த தொழுகையின் முழு பலனும் நமக்கு கிடைப்பதற்காக, இந்த தொழுகையை முழுமையாக அங்கீகரிக்கப்படுவதற்காக என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். ஆதலால் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம், பல ஆயிரம் தோழர்களை அழைத்து கொண்டு அவர்கள் மக்காவிற்கு புறப்பட்டு சென்று மக்காவை வெற்றி கொண்டார்கள். இந்த நிகழ்வில், இந்த நடவடிக்கையில் ஏதாவது மனிதன் என்கிற அடிப்படையில் சில சலனமோ தவறோ இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி,
நமக்கு திரண்ட இந்த மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று தன்னை பற்றி அவர்கள் இருமாப்பு கொண்டு விடக்கூடிய ஒரு சூழல் வந்துவிட்டால் இதற்கான அத்தனை நன்மைகளும் அழிந்து நாசமாக போகும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்கள். இப்போ மன்னிப்பு கேட்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி புகாரிலே பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், வல்லாஹி இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்கிறேன். யார்? அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 70க்கும் மேல் நான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன், அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், சாதாரணமாக என்னை மன்னித்துக்கொள் என்றும் கேட்கிறேன். அத்தூபு இலகி, இனி எந்த பாவத்தையும் செய்யாமல் செய்த பாவத்தை பற்றி வருந்தி நான் உன்னிடத்தில் மீள்கிறேன் என்று ஒரு நாளைக்கு 70க்கு மேல். இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியத்த மர்ரா என்றே வருகிறது, 100 தடவை ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்பார்கள் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நடைமுறை எங்கே இருக்கிறது? நாம் எங்கே இருக்கிறோம்? அவ்வளவு பரிசுத்தமான் அல்லாஹ்வால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலேயே பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒருவர், இறை தூதராக அங்கீகரிக்கப்பட்ட ஒருவர், நல்லடியார்களில் ஒருவராக அங்கீகரிக்கப்பட்ட ஒருவர். அப்படிப்பட்டவர் அன்றாடம் தினசரி அவர்கள் 100 தடவை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், அப்போ இது நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒன்று. நாமெல்லாம் பாவம் கலந்த வாழ்க்கை தான் வாழ்கிறோம், தவறான வாழ்க்கையில் தான் மூழ்கி திளைக்கிறோம். எனவே நாம் எப்படி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், எத்தனை முறை கேட்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்குத்தான் இந்த செய்தியை புகாரியில் நாம் பார்க்கிறோம். 6307வது ஹதீஸாக இருக்கிறது. முஸ்லிமில் 5234வது ஹதீஸாக இருக்கிறது. கால இன்னஹு ல யுகானு அலா கல்பி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நான் பல நேரங்களில் என்னுடைய உள்ளம் என்னையே அறியாமல் மறந்து போய் விடுகின்றன, என்னையும் அறியாமல் சில சலனங்களுக்கு ஆட்பட்டு விடுகின்றன. ஆதலால் இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபில் யௌமி 100 மர்ரா. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஆதலால் நான் ஒவ்வொரு நாளும் 100 தடவை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். காரணம், மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே, அந்த உள்ளம் என்பது நன்மையை முதலில் தூண்டுகிற வேலையை செய்வதில்லை. மனிதனுடைய உள்ளம் நன்மையை தூண்டுகிற வேலையை செய்வதே இல்லை, தீமையைத்தான் முதலில் என்ன செய்ய தூண்டும். ஏனென்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை குறித்து அல்லாஹ் 12ஆம் அத்தியாயத்தில் சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் சதிவலைக்கில் தள்ளப்பட்டு ஒரு பாழுங்கிணற்றில் தூக்கி வீசப்படுகிறார். அந்த வழியாக வந்த பயணக்குழு தங்களுக்கு தேவையான தண்ணீரை மொண்டு கொள்வதற்காக அந்த கிணற்றில் வாளியை விடுகிற போது அங்கு ஒரு அருமையான ஒரு குழந்தை கிடைக்கிறது. அவரை மீட்டெடுத்து அவர்கள் சில காசுக்காக, சில வெள்ளிக்காசுக்காக அந்த நாட்டினுடைய அரசிடத்தில் போய் விற்பனை செய்து விடுகிறார்கள். விற்பனை செய்யப்பட்ட யூசுப்பை வாங்கி கொண்ட அரசன் தன்னுடைய ஜும்மாவில் வந்து உட்கார்ந்து பேசாதீங்க, தன்னுடைய மனைவிடத்தில் இந்த பிள்ளையை நீ வளர்த்திடு, இந்த குழந்தை நமக்கு தத்து குழந்தையாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த மனைவிடத்தில் அரசிடத்திலே ஒப்படைக்கின்றார். அரசி அந்த குழந்தையை வளர்க்கின்றாள். அந்த குழந்தை வளர்ந்து வருகிற போது அந்த யூசுப்பின் மீது அந்த அரசிக்கு ஒரு மையல் ஏற்பட்டு, காதல் ஏற்பட்டு அந்த யூசுப்பை தவறாக அடைவதற்கு அவள் முயற்சிக்கிறாள். காரணம், யூசுப் அவர்கள் இந்த உலகத்திலே என்ன மிகப்பெரிய பேரழகத்துக்கு சொந்தக்காரர், பேரழகன். அப்படிப்பட்ட அந்த யூசுப்பை அந்த அரசி என்ன செய்கிறாள்? அடைய முயற்சிக்கின்றாள். அவள் நீ வா என்று தன்னுடைய அரண்மனையினுடைய அத்தனை வாயில்களையும் அடைத்துவிட்டு எப்படியாவது இவரை அடைந்து விட வேண்டும் என்று முயற்சிக்கிறாள். ஒரு கட்டத்தில் அவர் தப்பித்து பார்த்தார். கடைசியாக வேறு வழியே இல்லை என்று அவருக்கும் அந்த சிந்தனை வந்து விட்டது. யாருக்கு? யூசுப் நபிக்கும் அந்த சிந்தனை வந்து விட்டது. ஏன்? மனிதன் என்கிற அடிப்படையில் சந்தர்ப்ப சூழ்நிலை என்பது எந்த நேரத்தில் எவனை எப்படி அதாவது வழி தவற செய்யும் என்பது சொல்ல இயலாது. ஒரு கட்டத்தில் அவரும் அந்த தவறான சிந்தனைக்கு வருகிறார். பிறகு அல்லாஹ் அதிலிருந்து அவரை காப்பாற்றுகிறான். அவர் சுதாரித்து கொண்டு, ஆஹா இது தவறு,
நாம் செய்யக்கூடாதது என்று சுதாரித்து கொண்டு அதிலிருந்து தப்பித்து அவர் ஓடி அந்த அரண்மனை விட்டு வெளியே வருவதற்காக அவர் ஓடி வருகிற போது அரண்மனை தாழிடப்பட்டிருக்கிறது. பிறகு அரண்மனை தாழிடப்பட்டு வெளியே தப்பிக்க இயலாத நேரத்தில் அந்த அரசி அந்த யூசுப்பை அவருடைய சட்டையை பிடித்து பின்பக்கமாக இழுக்கிறாள். கதவை திறந்து அரசன் உள்ளே வருகிறார். நடந்த நிகழ்வு இது. சூரத் யூசுஃபிலே படித்து பாருங்கள். பிறகு பின்னாளில் யூசுப் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி என்று அவர் சொல்வதை சூரத்து யூசுஃபிலே நாம் படித்து பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? நிச்சயமாக மனித உள்ளம் அது தவறிழைக்கத்தான் தூண்டுகிறது. மனித உள்ளம் தவறிழைக்கத்தான் தூண்டுகிறது. இல்லாமா ரஹிம ரப்பி, என்னுடைய இரட்சகன் எவனுக்கு அருள் பாலித்தானோ அவனை தவிர அவன்தான் இந்த தவறிலிருந்து காப்பாற்றப்படுவான். சுதாரித்து கொண்டு யூசுப் நபி அவர் இந்த தவறு செய்யாததிலிருந்து எப்படி காப்பாற்றப்பட்டார்? அல்லாஹ்வுடைய அருள் இருந்ததால் தான் அவர் காப்பாற்றப்பட்டார். இல்லை என்று சொன்னால் இந்த தவறில் அவரும் வீழ்ந்திருப்பார். ஏன்? அவருக்கும் உங்களை போன்ற உள்ளம்தான், என்னை போன்ற உள்ளம்தான். அவரும் மனிதர் தான், இறை தூதர். அல்லாஹ் அவரை காப்பாற்றினான், அவ்வளவுதான். ஆக மனித உள்ளம் என்பது தவறிழைக்க தூண்டும். ஆதலால் நான் ஒவ்வொரு நாளும் 100 முறை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். இந்த பாவ மன்னிப்பு கேட்பது என்பது நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்படுகிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? நாளை மறுமையில் தவறில்லாத ஒரு குற்றமற்றவனாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் நிறுத்தப்படுகிற போது அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான். அது வேறு விஷயம். ஆனால் இந்த உலகத்தில் அதற்கு ஏதாவது பலன் உண்டா? பலன் இருக்கிறது என்பதை 8ஆம் அத்தியாயம், அதாவது 58வது அத்தியாயம் 33ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமா கானல்லாஹு யுஅதிபஹும் வ அன்த ஃபீஹிம் ஒமா கானல்லாஹு முஅதிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் நபி அவர்கள் இருக்கும்போதே இந்த வசனத்தில் சொல்கிறான், ஒமா கானல்லாஹு யுஅதிபஹும் வ அன்த ஃபீஹிம். முஹம்மதே, நீர் உயிரோடு இருக்கும்போது அல்லாஹ் நிச்சயமாக இவர்களை தண்டிப்பதில்லை. யார்? அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிற காலத்தில் இந்த மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக தண்டனையை கொடுத்து அல்லாஹ் அழிக்கப் போவதில்லை. அடுத்து சொல்கிறான், ஒமா கானல்லாஹு முஅதிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற போது தானே அன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தண்டனையால் அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுமா என்கிற அடுத்த கேள்வி வருகிறதா இல்லையா? அந்த கேள்விக்கு விடையாக அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கானல்லாஹு முஅதிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். இவர்கள் பாவமன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் போதும் இவர்கள் அழிக்கப்பட மாட்டார்கள், தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நாம் நம்முடைய குற்றங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிற போது அந்த மக்கள் நேரடியாக இறை தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு வாழ்கிற இந்த உம்மத்திற்கு அழிவிலிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு கேடயமாக நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ் 8ஆம் அத்தியாயம் 33ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று 71ஆம் அத்தியாயம் சூரத் நூஹில் அல்லாஹ் சொல்கிறான், வேறு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். நூஹு நபி அந்த மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய இரட்சகரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், உங்களுடைய ரப்பிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அதிகமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் உங்களுடைய ரப்பு. நீங்கள் எந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? பாவங்களை மன்னிக்கிறான். யுர்சிலி சமா அலைக்கும் மிதராராம், உங்கள் பாவங்களை மன்னிக்கிறான் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் வானிலிருந்து மழையை கொட்டி என்று என்ன செய்கிறான்? கொட்டுகிறான். அப்போ மனிதன் வறட்சியான காலத்தை நோக்கி அவன் போகின்ற அந்த நேரத்தில் நமக்கு அதிலிருந்து விடிவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன நாம் செய்ய வேண்டியது? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது. அதனால் தான் மழை தொழுகை இறை தூதர்கள் நமக்கு அறிமுகம் செய்தார்கள். மழை தொழுகையில் என்ன? அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்பது தான்.
பாவமன்னிப்பு எந்த அளவுக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு வளர்ச்சி, அதாவது வறட்சியிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நமக்கு செழிப்பை அல்லாஹ் தருகிறான். வானிலிருந்து நீரை இந்த பூமியில் இறக்குகிறான். பயிர் பச்சைகள் எப்படி செழித்து வளர்கிறதோ அதுபோல கால்நடைகள் எப்படி வளர்கிறதோ அதுபோல மனித உயிரும் என்ன இந்த செழிப்பால் அவர்களும் என்ன உயிர் வாழுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. எப்போது இந்த செழுமை, எப்போது இந்த மழை, அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர் மழையை நமக்கு தருகிறான். யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. அது மட்டுமல்ல, மழை மட்டுமா, உங்களுக்கு குழந்தை பெற்றையும் தருகிறான், உங்களுக்கு மக்கள் செல்வத்தையும் அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? மழையை தருகிறான், மக்கள் பேரை தருகிறான், உங்களுக்கு தோட்டம் துறவுகளையும் அல்லாஹ் தருகிறான். அப்போ இந்த உலகத்திலேயே அதற்கான பலன் இருக்கிறது. இந்த உலகத்திலேயே அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் பாவமன்னிப்பு கேட்கிற பழக்கம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நமக்கு இந்த உலகத்தில் எல்லா வாய்ப்பும் எல்லா வசதியும் வளமும் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய பேர் இந்த பாவமன்னிப்பு கேட்பதால் இருக்கிறது. ஆதலால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அன்றாடம் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். இப்போ நாம் என்றைக்காவது இப்படி செய்திருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே செய்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எத்தனை முறை செய்ய வேண்டும் என்பதை நீங்களே என்ன செய்யுங்க, அதை யோசனை செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இந்த பாவ மன்னிப்பு தான் நமக்கு கை கொடுக்கும். சொர்க்கத்திற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். முஸ்லிமாக வாழ்வதற்கான காரணம் என்ன? இல்லை என்றால் நாம் காடே கரையே என்று சொல்லி எப்படிப்பட்ட கட்டுப்பாடற்ற வாழ்க்கையும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிற ஒரு நாகரிகமற்ற ஒரு சமூகமாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நம்மை யாரும் கேட்க இயலாது. ஆனால் நாம் ஏன் முஸ்லிமாக வாழ வேண்டும்? இறந்ததற்கு பிறகு நமக்கு சொர்க்கம் வேண்டும். அப்போ இந்த சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஜும்மாக்கு வந்தால் பேசாதீங்க, மிக முக்கியமான ஒன்று, அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், இதுதான் நாம் பாவ மன்னிப்பு கேட்பதிலேயே மிக தலையாயது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். செய்யுதுல் இஸ்திக்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இதுதான் பாவ மன்னிப்பு தேடுவதில் தலையாயது. என்ன தலையாயது? அது என்ன பாவ மன்னிப்பு தேடுவது? முன்னர் நான் சொன்னேனா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இதுவும் என்ன நாம சாதாரணமாக கேட்கக்கூடிய ஒன்றுதான். அல்லாஹ்வே உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன், அல்லாஹ்வே உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று. ஆனால் தலையாய மன்னிப்பு கேட்குதல் என்கிற ஒன்று இருக்கிறது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அந்த வார்த்தையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதை கேட்டாச்சுன்னு வைங்க, நமக்கு சொர்க்கம்தான். இதை கேட்டாச்சுன்னா நமக்கு சொர்க்கம்தான். அதனால் இதை நீங்கள் நன்றாக இதை பார்த்து படித்து மனனம் செய்து அன்றாடம் காலையும் மாலையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை கடைபிடிக்க வேண்டும். எப்படி நாம் சாப்பிடுவதை மறக்காமல் செய்கிறோமோ, குடிப்பதை மறக்காமல் செய்கிறோமோ, உடுத்துவதை மறக்காமல் செய்கிறோமோ, மற்ற நம்முடைய சொந்த வேலைகளை எப்படி மறக்காமல் செய்கிறோமோ, அதுபோல இதுவும் ஒன்றை மறக்காமல் காலை மாலை நாம் கட்டாயமாக செய்கிற பழக்கத்திற்கு உரியவளாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? சொர்க்கத்தை தருவான். அது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹ்வே நீதான் என்னுடைய ரப்பு, நீதான் என்னை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கின்றவன். லா இலாஹா இல்லா அன்த, உன்னை தவிர கடவுள் யாரும் இந்த உலகத்திலே இல்லை. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த, அல்லாஹ்வே நீதான் ரப்பு, என்னுடைய ரப்பு, உன்னை தவிர கடவுள் வேறு யாருமே இல்லை. கலக்தனி, நீதான் என்னை படைத்தாய், நீதான் என்னை படைத்தார். வ அன அபுதுக, நான் உன்னுடைய அடிமை, நான் உன்னுடைய அடிமை. வ அன அலா அஹதிக வ வஅதிக, உன்னிடத்தில் நான் கொடுத்த உறுதிமொழியை, உன்னிடத்தில் நான் கொடுத்த வாக்குறுதியையும் நான் நிறைவேற்றுகிறேன். மஸ்ததஅது, முடிந்த அளவுக்கு நான் நிறைவேற்றுகிறேன். என்ன நாம் அவனிடத்தில் வாக்குறுதி கொடுத்தோம்? என்ன அவனிடத்தில் நாம் உறுதிமொழி கொடுத்தோம்? அல்லாஹ் நம்மையெல்லாம் ஆதமை படைத்து ஆதமுடைய முதுகுந்தண்டில் இருந்து இந்த உலகில் அழிக்கப்படும் வரை பிறந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அத்தனை மனித உயிர்களையும் அல்லாஹ் என்ன செய்தான்? வெளியே வரச் செய்தான். இது எல்லாமே அங்கே சொர்க்கத்தில் நடக்குது. நீங்கள் நாம எல்லாரும் இறந்தவங்க, இனி பிறக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே ஆதமுடைய முதுகந்தண்டிலிருந்து உயிரணுக்களாக
அல்லாஹ் என்ன செய்தான், வெளியே வர வைத்து அந்த உயிரணுக்களை பார்த்து கேட்டான், அலஸ்து ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். அப்போ நீங்களும் நானும் சரி, குப்புசாமி, கந்தசாமி, டேவிட், ஜோசப்பு எல்லாருமே காலு பலா, ஆம் நீ தான் எங்களுடைய ரப்பு என்று சொன்னோம். நீங்கள் சொல்லியிருக்கோம், நாம சொல்லி, நமக்கு அது இப்போ தெரியாது, நாம் அங்கு சொல்லி இருக்கிறோம். அந்த சொன்னதை முடிந்த அளவிற்கு இந்த உலகத்தில் முஸ்லீமாக நாம் என்ன செய்கிறோம், ஏற்று இந்த உலகத்தில் வாழ்கிறோம். முஸ்லீமாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறோம், முடிந்த அளவுக்கு செய்கிறோம், சக்திக்கு உட்பட்டு செய்கிறோம். சில நேரங்களில் சிலவைகள் செய்ய முடியாமல் போய்விடும். அதற்கும் நமக்கும் அல்லாஹ்வுக்குமானவைகள். எதனால் செய்ய முடியாமல் போனது, இயலாமல் போனதா அல்ல இயன்றும் நாம் செய்ய அதை மருத்துவமா என்பது அது அல்லாஹ்விற்கு தெரியும். ஆனால் முடிந்த அளவுக்கு எதை நான் உன்னிடத்தில் வாக்குறுதியாக தந்தேனோ, உறுதிமொழியாக தந்தேனோ, அதை முடிந்த அளவுக்கு நான் செய்கிறேன். அடுத்து மஸ்ததாத்து அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்யக்கூடிய, நான் செய்த அந்த காரியங்களுடைய தீமையிலிருந்து உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன், உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன். அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது வ அபூ லக பி நிஅமதிக அலைய வ அபூ பி தம்பி, நீ எனக்கு செய்த அருள், இந்த உலகத்தில் என்னென்னமெல்லாமோ செய்திருக்கிறாய், அதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் சில பாவங்களையும் செய்திருக்கிறேன், அதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் பாவங்களையும் செய்திருக்கிறேன், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் என்னுடைய அறிவால், என்னுடைய திறமையால், நான் அது தப்பு, எந்த தப்பும் பண்ணலை, நான் இந்த தப்பு எதுவும் பண்ணலை, நான் சுத்தம் பரிசுத்தம் என்றெல்லாம் என்னை நான் தேற்றிக் கொள்ளப் போவதில்லை. நானும் பாவம் செய்திருக்கிறேன், நீ செய்த அருளை நானும் என்ன ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஃபக்ஃபிர்லி, நீ என்னுடைய குற்றத்தை மன்னித்திடு, என்னுடைய குற்றத்தை மன்னித்திடு. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, என்னுடைய குற்றத்தை மன்னிப்பது உன்னை தவிர யாரும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை என்ன செய்வார்கள், கேட்பார்கள். எப்பமெல்லாம் கேட்பாங்க, வமன் காலஹா மினன் நஹார் மூக்கினம் பிஹா ஃபமாத மின் யௌமிஹி கப்ல அன் யும்சிய ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, காலையில் எழுந்தவுடன் உள உறுதியோடு இந்த பிரார்த்தனை எவர் கேட்கிறாரோ அவர் மாலை அடைவதற்குள் இறந்து போனால் அவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். மாலை வருகிற போது யார் உள உறுதியோடு இதை கேட்கிறாரோ அவர் மறுநாள் காலை வருவதற்கு முன்னர் இறந்து போனால் அவர் சொர்க்கவாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரியில் 6306வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. அனைவரும் இதை என்ன செய்யுங்க, படித்து மனப்பாடம் செய்து காலை மாலை என்ன செய்யுங்க, இதை கேளுங்க. ஏன்னா மனிதனுக்கு மரணம் எந்த நேரத்தில், எப்படி, எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. இதை நீங்கள் அன்றாடம் நடைமுறைப்படுத்தி வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சொர்க்கத்துக்குரியவராக கொண்டு போய் சேர்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதில் தலையாய மன்னிப்பு கேட்பது அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி அன அபுதுக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அபூ லக பி நிஅமதிக அலைய வ அபூ பி தம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த என்கிற இந்த பிரார்த்தனையையும் சேர்த்து நாம் கேட்டு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்குரியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த ரமலான் இருக்கிறது. இதுவும் கூட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற ஒரு கேந்திரமாக, கேடயமாக இருக்கிறது. எனவே இதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாஹிருதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தந்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், நாளைக்காக, நாளை என்று சொன்னால் நமக்கு நாளை என்பது மறுமை, இன்று என்பது இந்த உலகம். அப்போ நாளைக்காக வல் தந்துர் நஃப்ஸ்,
ஒவ்வொரு மனிதனும் நாளைக்காக எதை நான் செய்திருக்கிறேன், எதை இந்த உலகத்தில் நான் செய்திருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதை தொட்டு கேட்டுக்கொள்ளட்டும். வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத்தில் கதின் வத்தக்குல்லா, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் ஹபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவைகளை அவன் நன்று கவனிக்கின்றவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் 59ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், காலலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தூக்கி ஃபயூகி அலை. நபி அவர்கள் அஸ்மா ரலியல்லாவை பார்த்து சொன்னார்கள், அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லா தூக்கி ஃபயூகா அலைக்கி. நீ லா தூக்கி என்று சொன்னால், அந்த காலத்தில் அரபு நாட்டில் தண்ணீரை சேமிப்பதற்காக வேண்டி தோலாலான ஒரு பையை என்ன செய்திருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அதில் மேல் வாயும் கட்டப்பட்டிருக்கும், கீழ் வாயும் கட்டப்பட்டிருக்கும். தண்ணீரை நெப்பிட்டு என்ன செய்வாங்க, கட்டியிருப்பாங்க. மேல் வாயை மேலே கயத்தில் என்ன கட்டி தொங்க விடுவாங்க, கீழ்வாய் கட்டப்பட்டு அப்படி கீழே தொங்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் வாட்டர் டேங்க். தேவைப்படும் போது கீழ்வாய் லேசாக என்ன செய்வாங்க, அப்படி அவுப்பாங்க, பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சிட்டு திரும்ப இறுக்கி கட்டிக்கிடுவாங்க. சுருக்கு பை மாதிரி மேலேயும் சுருக்கு இருக்கும், கீழே சுருக்கு இருக்கும். இதை கட்டுவதற்குத்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். லா தூக்கி. நபி அவங்க சொல்கிறாங்க, நீ கட்டி வைத்து கொள்ளாதே, முடிஞ்சு வைத்து கொள்ளாதே. யூகா அலை, நீ முடிந்து வைத்து கொள்ளப்படுவாய், கட்டி வைத்து கொள்ளப்படுவாய் என்று சொல்கிறார்கள். அது என்ன முடிந்து வைத்து கொள்ளாதே, எதை முடிந்து வைத்து கொள்ளாதே என்று சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற செல்வத்தை நீ சுருக்கு பையில் போட்டு போட்டு முடிஞ்சு என்ன செய்யாத, சேமித்து வைக்காது. அப்படி சேமித்து வைத்தால் உனக்கு தரப்படுவதும் முடிந்து போடப்படும், சுருக்கு போடப்படும், உனக்கு இன்னமே கிடைக்காது, உனக்கு இன்னமே கிடைக்காது. அது செய்வாங்க, அள்ளத்தான் என்ன செய்யும், கிணத்துல தண்ணீர் ஊறும் என்பார்கள். கிணறு தோண்டிட்டு அப்படியே விட்டுட்டீன்னு வைங்க, அது ஒரு லெவலுக்கு தண்ணி ஊறினதுக்கப்புறம் திரும்ப ஊறவே ஊறாது. ஒரு லெவலுக்கு மேலே தண்ணி என்ன செய்யாது, ஊறாது. அந்த ஊறின தண்ணியை அவ்வளவையுமே நீங்கள் மோட்டரை வச்சு நீங்கள் அடித்து காலி பண்ணிட்டு வைங்க, அடுத்த 2 நாளில் திரும்ப அதே லெவலுக்கு என்ன செய்யும், தண்ணி வந்துடும். திரும்ப காலி பண்ணுங்க, திரும்ப தண்ணி வந்துடும், திரும்ப காலி பண்ணி திரும்ப தண்ணி வந்துடும். அப்போது அதை நாம் பயன்படுத்த அது கொடுக்க எடுக்கத்தான் அந்த கிணற்றில் தண்ணீர் என்ன செய்கிறது, ஊறுகிறது. அதுபோல அல்லாஹ் வழங்கியிருக்கிற இந்த செல்வத்தை நாம் கொடுக்கத்தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். நாம் கொடுக்காமல் அதை நாம் தடுக்க செய்தால் அல்லாஹ் அதை தடுத்து விடுவான், நமக்கு தருவதை அவன் தடுத்து விடுவான் என்று தன்னுடைய, அதாவது அஸ்மா என்கிற அந்த சஹாபியத்தான பெண்ணை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி அபூபக்கர் அவர்களுடைய மகளை பார்த்து சொல்கிறார்கள், நீ முடிஞ்சு வைக்காத, சேர்த்து வைக்காத, கொடு, அல்லாஹ் உனக்கு தருவான். அப்போ கொடுக்கிற அந்த பண்பு வேண்டும், கொடுக்கிற பண்பு வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொன்னார், வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின். நாளை மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்திருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் நெஞ்சை தொட்டு கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீ கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்ளாதே, நீ தடுக்கப்படுவாய், உனக்கு வழங்கப்படுவதை அல்லாஹ் தடுத்து விடுவான். உனக்கு இதெல்லாம் கிடைத்தது யாரு, தந்தது யார்? மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் சொல்கிறான், நான் வழங்கிலும் நீ செலவு செய்ப்பா. நான் தானப்பா உனக்கு 10 ரூபா தந்திருக்கேன், செலவழிச்சுக்க என்று எப்படி உரிமையோடு நாம் கொடுக்கிற ரூபாயை பெறுகிற மகனையோ மகளையோ அல்லது மனைவியையோ செலவு செய்ய என்று எப்படி சொல்கிறோம், நான் கொடுத்தது என்று. அப்போ நாம் இப்போ வைத்திருக்கிற அத்தனையுமே யார் நமக்கு தந்தது? அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் தந்ததை நீ செலவழித்தால்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் நீ அவனை நம்பக்கூடியவன், அவனை அஞ்சி வாழக்கூடியவன், அவனுக்குத்தான் சொர்க்கம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு செய்தியில், இதுவும் புகாரியில் தான் இடம்பெற்றிருக்கிறது, 1434வது ஹதீஸாக, முந்தியது 1433. இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா துஹசி ஃபயுஹ்ஸல்லாஹு அலைக்கி. நீ கணக்கு பார்க்காத, அல்லாஹ்வும் கணக்கு பார்ப்பான். நீ அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு நீ கணக்கு பார்க்குறேன்னு வையே, அப்போ உனக்கு தர்றவன் யாரு, உனக்கு தந்தவன் யாரு? அல்லாஹ். அப்போ அவனும் கணக்கு பார்ப்பான்ல. நீ கணக்கு பார்த்து கொடுக்கும்போது அல்லாஹ்வும் கணக்கு பார்ப்பான்.
எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தையை பாருங்கள். அப்போ அல்லாஹ் மனிதனுக்கு தருகிற இந்த வளம் இருக்கிறதே, இது அல்லாஹ் தந்தது. ஏன் ஒருவருக்கு தந்து மறுவருக்கு தர மறுக்கிறான்? யாருக்கு வழங்கப்பட்டதோ அவன் வழங்கப்படாதவனுக்கு தர வேண்டும் என்பதற்காக, வழங்கப்படாதவனுக்கு தர வேண்டும் என்பதற்காக, வசதி இல்லாதவனுக்கு வசதி உள்ளவன் கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? தருகிறான். இப்படி கொடுத்து உதவுவதன் மூலம் பொருளாதாரம் சமன் செய்யப்படும். பொருளாதாரம் சமன் செய்யப்படும். ஒருவன் கொடுக்காமலே அதை சேமித்துக் கொண்டே இருந்தால் பொருளாதாரம் முடங்கி போகும். அப்போ இன்னுமா அவனுக்கு இன்னும் எந்த வகையிலும் பொருளாதாரம் கிடைக்காது. அல்லாஹ் என்ன செய்வான்? நிப்பாட்டிடுவான். ஓஹோ, நான் தந்ததை கொடுக்கறதுக்கு நீ யோசிக்கிறியா? நான் இனி தருவதே இல்லை, நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க என்று அல்லாஹ் என்ன செய்வான்? தடுத்து விடுவான், தர மறுத்து விடுவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. கணக்கு பார்க்காதீங்க, அல்லாஹ்வுக்காக கொடுப்பதில் கணக்கு பார்க்க கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, இதுவும் புகாரில் 1442வது ஹதீஸா இருக்கிறது. உள்ள இடம் இருக்கிறது, கொஞ்சம் உள்ள தள்ளி வாங்க, பின்னால் நிற்கிறாங்க. உள்ள தள்ளி வந்து உட்காருங்க. வாங்க, முன்னால் வாங்க, சஃபை ஃபுல் பண்ணுங்க. உள்ளே வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க. நெருங்கி வாங்க, சோம்பரப்படாதீங்க, வாங்க உள்ளே வாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் உள்ள தள்ளி வந்தால் தான் பின்னால் வர்றவங்க உட்கார முடியும். உள்ளே தள்ளி வாங்க, இல்லைடா உங்களை தாண்டி தான் வரணும். உள்ளே வாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மாமி யௌமி யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி யன்சிலானி. ஒவ்வொரு மனிதனும் காலை பொழுதை அடைகிற போது, எல்லாரும் காலையில் கண் முழிக்கும் போது 2 மலக்குகள் வானிலிருந்து என்ன செய்கிறாங்க? கீழே இறங்குறாங்க. 2 மலக்குகள் வானிலிருந்து கீழே இறங்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவங்கள நீ கீழே போங்கிறான். இல்லைன்னா அவங்க சுயமாவெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் என்கிற ரிமோட்டு இயங்குகிற போது தான் அவங்க என்ன செய்வாங்க? இயக்கும் போது அவங்க இயங்குவாங்க. அப்போ அவங்கள அல்லாஹ் என்ன செய்ய? 2 பேரும் நீங்கள் கீழே போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இறக்குறான். அந்த 2 பேரும் இறங்கிட்டு அவங்களுக்கு வேலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ யக்கூலு அஹதுமா, 2 மலக்களில் ஒருவர் சொல்கிறார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் கலஃபன். அல்லாஹ்வே, எவனெல்லாம் தர்மம் செய்கிறானோ அவனுக்கு நீ சேமிப்பை கொடு, சேமிப்பை வழங்கு. கலப் என்று சொன்னால் சேமிப்பு. என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நான் செய்கிற ஒவ்வொரு தர்மத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சேமித்து வைக்கிறான். என் கணக்கில் அல்லாஹ் முன்பணமாக டெபாசிட்டாக என்ன செய்கிறான்? வைக்கிறான். வைத்துக்கொள் என்று அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். இன்னொரு மலக்கு என்ன செய்கிறார்? அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபன். இன்னொரு மலக்கு இருக்காரா இல்லையா? அவருக்கு என்ன வேலை? அல்லாஹ் எவன் கொடுக்காமல் கருமித்தனம் செய்கிறானோ, கொடுத்தா குறைஞ்சிரும் என்று சொல்லி எவன் கஞ்சனாக இருக்கிறானோ அவனுக்கு அழிவை கொடு என்று அந்த மலக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார். இது புகாரில் இடம் பெற்றிருக்கிறது. 1442வது ஹதீஸாக படித்து பாருங்கள். அப்போ பாருங்கள், நமக்கு தெரியாது இதெல்லாம் நமக்கு மறைவாக நடக்கக்கூடியவைகள். அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் இது உண்மை என்று நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏன்? எல்லாம் இந்த உலகத்தில் மலக்குகளின் வழியாகத்தான் இந்த உலகத்தில் எல்லா காரியமும் நடக்கின்றன. எனவே தர்மம் கொடுக்கிறவனுக்கு அல்லாஹ் அவனுக்கு சேமிப்பை கொடு என்று ஒரு மலக்கு பிரார்த்திக்கிறார். தர்மம் கொடுக்காமல் தடுத்து வைத்து கருமித்தனம் செய்கிறானே அவனுக்கு அழிவை கொடு என்று சொல்லி இன்னொரு மலக்கு பிரார்த்தனை செய்கிறார். இதில் எந்த மலக்குடைய பிரார்த்தனைக்கு நாம் உரியவர்களாக போகிறோம் என்பதை நீங்களே என்ன செய்யுங்க? முடிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொன்னதாக. இது ஹதீஸ குதுசி என்பார்கள். இது நேரடியாக நபி அவர்கள் சொன்னதல்ல. அல்லாஹ் நபிக்கு சொல்லி நபி அவர்கள் என்ன செய்றாங்க? இதை அல்லாஹ் இப்படி எனக்கு சொன்னான்னு என்ன செய்றாங்க? சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபிக் யப்ன ஆதம் யுன்ஃபக் அலைக். ஆதமுடைய மகனே, நீ செலவு செய்யப்பான், நீ செலவு செய். எங்கெல்லாம் செலவு செய்யணும்? எனக்கு செய்ய வேண்டும், என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டும். அதே போன்று இல்லாதவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். யாசிக்காமல் இருப்பார்கள், அவர்களுக்கும் செலவு செய்ய வேண்டும். தேவையுடையவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கும் நீ செலவு செய்ய வேண்டும். ஆதமுடைய பிள்ளையே, நீ செலவு செய், உனக்கு நிச்சயமாக செலவு செய்யப்படும். அல்லாஹ் சொல்கிறான், நீ செலவழித்தால் அல்லாஹ் உனக்கு என்ன செய்வான்? செலவு செய்வான். அவன் செலவு செய்வான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் உனக்கு தருவான். நீ மற்றவனுக்கு கொடு, அவன் உனக்கு தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ கொடுக்கிற மனப்பான்மை நமக்கு வேண்டும், தாராளத்தில் நமக்கு வேண்டும். ஃபஇன்ன ஷுஹ
கருமித்தனம் இருக்கிறது, இது முந்தி வாழ்ந்த சமூகத்தை அழித்து நாசமாக்கியது என்று சொல்லி அல்லாஹ் வத்தகு ஷுஹ, கருமித்தனத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். கருமித்தனம் மனிதனுக்கு கூடாது. கருமித்தனம் இருக்கும் என்று சொன்னால் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை அவன் திரும்பி பார்க்க வேண்டும். நான் எப்படி இருந்திருப்பேன், கடந்த காலத்தை எப்படி இருந்தேன், இன்றைக்கு எப்படி இருக்கிறேன், நாளை எப்படி இருப்பேன் என்று ஒரு கணம் சிந்தித்தால் நிச்சயமாக இது எல்லாம் அல்லாஹ்வால் எனக்கு தரப்படுகிறது. எனவே நானும் என்ன இல்லாதவருக்கு, கேட்போருக்கு, அதாவது இயன்றோருக்கு, உதவப்படுகின்றவர்களுக்கு நானும் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த மனநிலை தாராளமாகவே வந்துவிடும். எந்த அளவுக்கு தாராளமாக நாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய விவகாரங்களிலும் அவன் தாராளமாக நடந்து கொள்வான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லித் தருகிறார்கள். இதுவும் கூட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முழுமுதற் காரணமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்களிலே சொல்லி காட்டுகிறார்கள். இந்த புனித ரமலானில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற செல்வங்களை தாராளமாக வாரி வழங்குகிற அந்த மனப்பக்குவத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். இந்த பேட்டை பகுதியிலேயே இந்த அக்ஸா பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதே பேட்டையை, அதாவது யானை அளவுக்கு, மலை அளவுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஜமாத்தும் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. பணத்தை மூட்டையாக கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு யாரும் எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும், என் பிள்ளை சோம் இல்லாமல் இருக்கு, மருந்து வாங்கிறதுக்கு காசு இல்லை, ஊசி போட பணம் இல்லை, புத்தகம் வாங்க காசு இல்லை, என்ன இந்த உதவிக்கு பணம் இல்லை, சாப்பிட வழி இல்லைன்னு சொல்லி என்றைக்காவது பேட்டை ஜமாத்துக்கு மனு போயிருக்குமா? போயிருக்காது. ஏன்? மூட்டையை அவுக்க மாட்டாங்க, மூட்டையை அவுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே தான் என்ன செய்யுது, எனக்கு சங்கடமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ஏதாவது உதவி பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாது, இங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கு தெரியும் யார் வந்து இங்கே உதவி கேட்குறாங்க, யார் மனு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேவையை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் பலரிடம் என்ன செய்கிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. யாருக்காக? அவர்களுடைய வாழ்க்கைக்காக அல்ல, தேவை உள்ளவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் பிச்சை எடுத்தாவது அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும், அதில் நமக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை செய்கிறார்கள். ஆனால் வசதி படைத்தவர்கள் அவர்களெல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற இந்த தர்ம பொருட்களை ஒரு இடத்தில் சேகரம் செய்து யாரெல்லாம் தேவை உள்ளவர்கள் என்று கண்டறிந்து அந்த தேவையை நிறைவு செய்கிற ஒரு போக்கை கையில் எடுத்தால் நிச்சயமாக இந்த பகுதியிலிருந்து வெளியிடத்திற்கு யாரும் செல்லவே மாட்டார்கள். அல்லாஹ் அவ்வளோ பெரிய செல்வத்தை இந்த பகுதி வாழ் மக்களுக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறான். ஒரு காலம் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். கொடுக்கிற மனப்பக்குவம் வேண்டும். அல்லாஹ் கொட்டுகிறான் என்று சொன்னால், நிர்வாகத்துக்கு தருகிறான் என்று சொன்னால் எதற்காக தருகிறான், எந்த வகைக்கு தருகிறான், அதை எந்த வழியில் செலவழிக்க வேண்டும் என்பதை அந்த நிர்வாகிகள் உணர வேண்டும். அதற்குத்தான் பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்குரிய தகுதியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை மட்டும் பயப்படுகின்றவர்கள் தான் பள்ளியை நிர்வாகம் செய்ய வேண்டும். இன்னமா யாமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலாத் வ ஆத்த ஸக்கா வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்கிறான். பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவங்க சும்மா, அதாவது மேம்போக்காக இருக்கக்கூடியவங்க, அல்லாஹ்வை பற்றி அச்சமில்லாதவர்கள், நானாட்டாம நீ பெரியவன் என்று சொல்லிக் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளை போன்றவர்கள் பள்ளியை நிர்வாகம் செய்தால் உருப்படுமா? உருப்படாது. எவ்வளவு செல்வங்கள், எவ்வளவு வருவாய் வருகிறது, அந்த வருவாய் உரிய வழியில் செலவு செய்யப்படுகிறதா? இங்கிருந்து எத்தனையோ பேர் கையேந்தி கொண்டு பிற இடங்களுக்கு செல்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இப்படி செல்வதற்கு யார் முழுமுதல் காரணம்? இந்த நிர்வாகிகள் தான் காரணம். நாளை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த வகையிலிருந்து இந்த மக்ஸா பள்ளி நிர்வாகம் ஓரளவுக்கு தன்னை காத்துக்கொள்கிறது. உங்களிடமிருந்து என்ன கிடைக்கிறதோ, அதை எந்த வகைக்கு கிடைக்கிறதோ அந்த வகைக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டன் முப்பாட்டன் இந்த நிர்வாகத்திற்காக எந்த சொத்தையும் தேடி வைக்கவில்லை. நீங்கள் தருகிற 5 10 தான் இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை கொண்டு செலுத்துகிறது. எனவே இங்கு நடக்கிற நிர்வாகம் எப்படி நடக்கிறது, மாத செலவு என்ன, என்னென்ன வகையில் நீங்கள் செலவழிக்கிறீர்கள், என்னென்ன காரியங்களை செய்கிறீர்கள் என்பதை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து அந்த வகையில் நீங்கள் உதவுவது உங்கள் மீது கட்டாய கடமை என்பதை கூறி நிறைவு செய்வதோடு, இந்த புனித ரமலானில் நம்முடைய நோன்பு முழுமையாக அங்கீகரிக்கப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு தர்மத்தை விதியாக்குகிறார்கள். என்ன தர்மம்?
ஃபித்ர் ஜக்காத் என்ற ஒரு தர்மத்தை. அது பிறந்த குழந்தை முதல் சாவுகிற கிழவன் வரை, நோன்பு வைக்கிறவனும் சரி நோன்பு வைக்காத கடமை இல்லாதவர்களும் சரி, அவர்களின் பெயரால் இந்த ஜக்காத்தை கட்டாயமாக கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கிறார் என்று சொன்னால் 6 பேர் தான் நோன்பு வைப்பார்கள், 4 பேர் நோன்பு கடமையில்லாதவர்கள் இருப்பார்கள். அந்த 10 பேருக்கும் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஏன்? அது ஏழைக்கு உணவாக, அவர்கள் செய்த தவறுக்கு பரிகாரமாக அது அமைகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். எனவே அந்த ஃபித்ர் ஜக்காத் நபர் ஒன்றுக்கு 150 என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஃபித்ர் ஜக்காத்தை முன்கூட்டி அந்த நிர்வாகத்தில் ஒப்படைத்து உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் ஏழைகளுக்கு பெருநாளில் சந்தோஷமாக அவர்கள் உண்டு மகிழ்வதற்கும் நீங்கள் உரிய வழிமுறையை கையாள வேண்டும் என்று கேட்டு நான் முடிப்பதோடு, நோன்பாளிகளுக்காக வேண்டி அதிகமாக செலவு செய்து நோன்பு திறக்கிற ஏற்பாடும் நடைபெறுகிறது. இதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு தாராளமாக வேண்டும். மற்ற வகைகளிலும் நீங்கள் தாராளமாக இந்த நிர்வாகத்திற்கு உதவ வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாகர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله